புளோரிடாவின் நோர்த் பேயில் வசிக்கும் ஷெனன் லூகாஸ் என்ற வாடகைதாரர் தனது டவுன் ஹவுஸை விட்டு வெளியேற தனது வீட்டு உரிமையாளரிடமிருந்து $40,000 ஏற்றுக்கொண்டமைக்காக வருத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். குறித்த வீட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஷெனன் வசித்து வந்துள்ளார். அத்துடன் மாதாந்த வாடகையாக $1,008 அவர் செலுத்தியுள்ளார். இது நகரத்தில் உள்ள பெரும்பாலான தற்போதைய வீடுகளின் வாடகைகளை விட மிகவும் குறைவாகும். இவ்வாறிருக்க கட்டடத்துக்கு பாரிய புதுப்பித்தல்கள் தேவை என கூறிய குறித்த வீடுகளின் உரிமையாளர் அங்கிருந்த வாடகைதாரர்களை வெளியேறுமாறு கூறியுள்ளார். இதனை முதலில் மறுத்த ஷெனன் ஒன்டாரியோ நில உரிமையாளர் மற்றும் குத்தகைதாரர் வாரியத்தில் முறைப்பாடு செய்ததன் மூலம் வீட்டு உரிமையாளரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கில் வீட்டு உரிமையாளர் தோல்வி அடைந்துள்ளார். பின்னர் வீட்டு உரிமையாளர் ஷெனனை வீட்டிலிருந்து வெளியேற்ற கேஷ் ஃபோர் கீஸ் ஒப்பந்தப்படி அவருக்கு $40,000 வழங்கியுள்ளார். தனக்கு வாழ வேறு இடம் இருப்பதாக நினைத்து கொண்டு ஷெனனும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் அவர் நினைத்தது போல அவருக்கு ஏற்ற வாடகையில் அவருக்கு வீடு கிடைக்கவில்லை. எனவே அவர் தற்போது தனது நண்பர்களிடமிருந்து ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து அங்கு வசித்து வருகின்றார். மேலும் குறைந்த வாடகைக்கு ஒரு வீட்டை கண்டுபிடிப்பது கடினம் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நோர்த் பேயில் வாடகை வீடுகள் மற்றும் வாடகை பணம் தொடர்பான நெருக்கடி இருப்பதை இந்த சம்பவம் காட்டுவதாக வீட்டு உரிமை ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்த வாடகை கொண்ட வீடுகளை விட்டு வெளியேற பெரிய தொகையை ஏற்றுக்கொள்ளும் வாடகைதாரர்கள் பெரும்பாலும் இதே போன்ற வாடகையுடன் மற்றொரு இடத்தை கண்டுபிடிக்க போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.